காலத்துல எல்லாருக்குள்ளயும் திறமைகள் இருக்கும். நாங்களே ஒரு ஆளுக்கு கீழே நீங்க முழுமையா பார்க்காம கருத்தை சொன்னீங்கன்னா இடையில ஒரு ஆளை வந்து உங்களுக்கு பிள்ளை மாதிரி தான் தெரியும். அதெல்லாம் காணொலியை முழுமையா பாத்தீங்கன்னு சொன்னா கடைசியில் நாங்களே உழைக்கிறது என்னதுக்கு வடிவா சாப்பிட்டு வடிவா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி போட்டு போய் சேரோடு பண்ணு அது அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு காணொலியூடாக உங்களை சந்திக்க வந்திருக்கும் நாங்கள் தாரகா மற்றும் சாமினி. இன்றைய தினம் நாங்கள் எங்களுடைய சப்ஸ்கிரைபர் விஜயாக்கா கேட்ட ஒரு சமூக கருத்துள்ள காணொலி தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறோம். அவ எப்பவுமே எங்கள் 3 பேரையும் எதிர்பார்க்கிறாள். கண்டிப்பா என்ன பிரச்சனைன்னு சொன்னா எங்களோட தங்கச்சிக்கு வந்து நேரங்கள் கூடுதலா இல்ல தானே. நான் வீட்டுல நிக்கிறது குறைவு, நிக்கிற நேரத்திலயும் தையல் வேலைகள். நாங்கெல்லாம் இந்த வேலையை கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறோம் யூடியூப் நிறைய. அப்ப அவளால வர முடியாது. அப்ப நாங்களே அந்த தலைப்புல ஆயத்தப்படுத்தினாங்களா அப்படியே சேவ் பண்ணி போட்டு. இன்றைய தலைப்பு வந்து கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமான தலைப்பு. பலர் வந்து இதை நினைச்சு ஒரு பக்கத்துல கோபப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கோவப்பட்டு உங்களுக்கு கமெண்ட்ஸ் வந்தாலும் வரலாம், கோவப்படலாம், கோவப்படாமலும் போகலாம். ஆனால் கட்டாயம் தேவையான நாட்டுக்கு இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு கட்டாயம் தேவையான ஒரு தலைப்பு. எல்லாரும் ஃபுல்லா பாத்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த மாதிரி இருக்கு. ஏன்னு சொன்னா இப்ப நீங்க முழுமையா பார்க்காம கருத்தை சொன்னீங்கன்னா இடையில ஒரு ஆளை வந்து உங்களுக்கு பிள்ளை மாதிரி தான் தெரியும். அதெல்லாம் காணொலியை முழுமையா பாத்தீங்கன்னு சொன்னா கடைசியில் நாங்கள் என்ன சொல்ல வாரோம் என்ற விளக்கம் விளங்கி நாங்கள் எப்படி பேசுறோம் என்று சொல்லலாம். நீங்க உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு போடக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுக்கும் ஒரு சிறந்த ஒரு சுவாரஸ்யம் கிடைக்கும். ஒரு விவாதம் தானே இது, விவாதம் மாதிரி தான். நீங்களும் அதை பார்த்து சில நேரம் உங்களோட வாழ்க்கையில ஒரு சில நல்ல முடிவுகளையும் எடுக்கலாம். கண்டிப்பா நாங்கள் அதுக்காண்டிதான் ஒவ்வொரு காணொலியும் சமூக கருத்துள்ள காணொலிகள் பகிர்ந்து கொள்றோம். நாங்கள் சரி, நாங்க நேரத்தை மினக்கெடுத்தாம காணொலிக்குள்ள செல்லுவோம். என்ன தலைப்பு என்று சொல்லி பகிர்ந்து கொள்வோம். அதை தொடர்ந்து நிறைய விடயங்கள் பகிர்ந்து கொள்வோம். காணொலிக்குள்ள போறதுக்கு முன்ன இந்த சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து கொள்ளுங்க. அது நாங்கள் போடக்கூடிய அனைத்து விதமான காணொலிகளுக்கு ஒரு ஆதரவாக இருக்கு. நீங்க முழுமையா பாத்தீங்கன்னா இன்னுமே ஆதரவாக இருக்கும். தலைப்பை நீங்கள் சொல்கிறீர்களா இல்லை நான் சொல்லி தொடங்குங்க. கண்டிப்பா இது ஒரு உணர்ச்சி பூர்வமான தலைப்பு. பெண்கள் வேலைக்கு செல்வது சரியா தவறா? அதிகரித்து வர்ற இந்த பெண் சுதந்திரத்தை பெண்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள்? உண்மையிலேயே உணர்ச்சி பூர்வமான தலைப்பு தான். உண்மையிலேயே கட்டாயம் இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒரு விஷயம். அதுல நான் வந்து சரி என்றதை பற்றி நான் கதைக்கிறேன். நான் பிள்ளை என்றதை பற்றி கதைக்கிறேன். எந்த ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் இரு பக்கம், ஒரு நாணயத்தை எடுத்துக்கொண்டா கூட இரு பக்கம் இருக்கும். அதே போல இந்த விடயத்திலுமே வந்து நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. நான் அந்த விடத்துல தீமையை பற்றி கதைக்கிறேன். பெண்கள் வந்து வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லி இப்ப இருக்கிற 2025 வரும்போது நான் ஒரு 50 வருஷத்துக்கு முதல் நீங்கள் இந்த கதையை கேட்டிருந்தீங்கள் என்றால் நான் அடுத்த பக்கத்துல தான் கதைச்சிருப்பேன் புலி என்றதை பற்றி. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து பெண்கள் கட்டாயம் வேலைக்கு போகணும். அதுதான் சரியான மொழி என்றதை பற்றி சரியான மொழின்னு நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் இந்த காலத்துல எல்லாருக்குள்ளயும் திறமைகள் இருக்கும். நாங்களே ஒரு ஆளுக்கு கீழே ஒரு வீட்டுல ஒரு அம்மா பிள்ளைகள் அதே மாதிரி கணவன் மனைவி என்று இருக்கேக்குள்ள சகலரும் வேலைக்கு போனா சகலற்ற செயற்பாடும் தங்கள்ட சொந்த சிலவிலேயே ஃபுல்லா செய்து முடிச்சு கொண்டு இருப்போம். மற்றது ஒரு தாய் வேலைக்கு போனா பிள்ளைகளை தண்ட காசுல ஒரு மன நிறைவான விஷயம் தண்ட சொந்த காசுலயே வச்சு செலவழிச்சு அதை அடுத்து குடுக்கைக்குள்ள உள்ளைக்கு எல்லாம் நல்லா இருக்கும். மற்றது வந்து பெண்கள் வேலைக்கு போறதால இப்பத்தே விலைவாசிக்கு இந்த காலகட்டத்துல இருக்கிற விலைவாசிக்கு கணவன் மனைவி 2 பேரும் வேலைக்கு போனாதான் பிள்ளைகளை கூடுதலா கொண்டு நடத்தலாம். அவ்வளவு சில இந்த எல்லா பொருட்கள் எல்லாம் வில ஒரு டியூஷன் ஃபீஸே இப்ப நாங்க 2-3 பேருக்கு உதவி செய்யற முடியா தெரியும் 2000 2500. இதுலயே ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இன்றைக்குள்ள ஒருத்தர் மட்டும் செய்யற ஒரு வேலையால கொண்டு நடத்தவே இல்லாத குடும்பத்தை சரியான கஷ்டம். அப்படி இருந்தா வட்டிக்கு மேல வட்டி அப்படி எடுத்து கடைசியா ஏதாவது தற்கொலை முடிவுலதான் போய் நிக்க வேண்டிய. இப்ப பெண்கள் வேலைக்கு போறது சரி என்பதை பற்றி நான் ஆரம்பித்து வச்சிருக்கேன். உண்மையிலேயே வந்து பெண்கள் வேலைக்கு போறது இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் சரியான ஒரு விடயம்தான். ஆனா அதுக்குள்ள வந்து நாங்கள் செய்யற தவறுகளால நிறைய விடயங்கள் பிழைக்க பாக்குது. இப்ப நான் சொல்ல வர விடயம் என்னென்று சொன்னா வந்து நாங்கள் எதுக்காக உழைக்கிறோம்? சாப்பாடு மட்டும் இல்ல, வாழ்க்கை செலவுக்காக. சாப்பாடு சொன்னால் முதல் நான் A level எக்ஸாம் எழுதிக்குள்ள ஒரு
வயசுல என்னோட ஒரு படிக்கிற புள்ளியோட போறேன் நான். அவர் சொல்லுவார், உழைக்கிறது என்னதுக்கு, வடிவா சாப்பிட்டு வடிவா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி போட்டு போய் சேரோடு பண்ணு. அது டக்குன்னு ஞாபகம் பண்ண சாப்பாடு. சாப்பாடுன்றது ஒரு முக்கியமான விஷயம் தான். ஆனா எந்த நேரமும் சோறு குழம்பு சோறு பெறப்பட்டு அப்படி இல்ல, அவர் அவ்வளவு ஒரு வசதியான ஆள். ஆனா அவர் மற்ற இதையும் ஆசைப்படல. அந்த எல்லா வசதியும் இருக்குது. ஆனா உடனே நம்ம ஏன் உழைக்கிறோம் சாப்பிடுறதுக்கு. இங்கதான் இந்த சாப்பாடு சாப்பிடல, மருத்துவம் வந்தா ஒண்ணும் செய்யல. அதால சரி, சாப்பாட்டை தாண்டி நிறைய தேவைகளுமே இருக்கு. அதுக்காக தான் நாங்க உழைக்கிறோம். ஒரு குடும்பம் என்று எடுத்துக்கொள்ளேக்கு இப்ப நீங்கள் சொன்ன சுமார் 50 வருடத்துக்கு முன்னுக்கு அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாருமே இருப்பினோம். ஆனா இப்போ ஒரு குடும்பம் என்று வரை யார் யார் இருக்கணும்னு சொன்னா கணவன் மனைவி ஒரு குழந்தை. இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல இருந்து கொண்டு 2 பேருமே வேலைக்கு போவைக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த குழந்தை தனிமைப்படுத்தப்படுது. இந்த குழந்தை தனிமைப்படுத்தப்படைக்கு என்ன நடக்குது, ஒரு பராமரிப்பாளர் ஒருவா வாரா பராமரிக்க. அப்ப இங்க என்ன நடக்குது, பராமரிப்பு செலவுன்ற ஒரு விடயம் கூடுது. அதே நேரத்துல இந்த குழந்தைக்கு தாய் அன்பும் கிடைக்கல, தந்தை அன்பும் கிடைக்கல. அப்ப அப்படி இருக்க இந்த குழந்தையின் எதிர்காலம் ஒரு உண்மையிலேயே ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயமா தான் இந்த குழந்தையின் எதிர்காலம் இருக்குது. ஆனா இதுவே குடும்பத்தோட ஒத்து நான் பெண் தான் வேலைக்கு போகணும் ஆண் தான் வேலைக்கு போகணும்னு இந்த இடத்துல சொல்ல வேறு. குடும்பத்தோட ஒத்து ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு இன்னொருத்தர் அந்த குழந்தை வளரும் மட்டும் இந்த குழந்தையின் எதிர்காலம் சிறப்பா இருக்கணும்னு சொன்னா கண்டிப்பா ஒருத்தர் அன்பு தேவைப்படுது, ஒருத்தர் அரவணைப்பு தேவைப்படுது. அப்ப என்ன செய்யலாம், ஒரு ஆள் வேலையை நிப்பாட்டிட்டு வீட்டுல அந்த பிள்ளையோட இருக்கலாம். இப்ப இந்த வீட்டுல இந்த பிள்ளையோட இருக்கிறதுக்கு சிறந்த ஒரு நபர் என்று சொன்னா தாய். கண்டிப்பாக ஒரு தாய்க்கு தான் 10 மாசம் சுமந்து பெற்ற தன் ஸ்பரிசத்தோடு இருந்தபடியும் அந்த குழந்தைக்கு எந்த நேரம் எந்த விடயம் நடக்கும், இது எப்படி செய்தா நல்லம் என்று சொல்லி தாய்க்கு கொஞ்சம் கூடிய பங்கு அறிவு இருக்கும். அதாவது தாய் அந்த குழந்தை வளர்ந்து அந்த பிள்ளைக்கான எதிர்காலத்துக்காண்டி தான் உழைக்க போயணும் என்ற ஒரு கருத்து வருது. கொஞ்சம் செலவுகள் ஒருத்துக்கிறது. எதிர்காலத்துக்காக தாய் வேலைக்கு போகாம வீட்டை இருந்து அந்த குழந்தைய பராமரிக்கிறது அது ஒரு சிறப்பு. அதை அடிமையோ நான் இதுதான் செய்யணுமோன்னு நினைக்காம அதை செய்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் சிறப்பான ஒரு விடயம் என்று சொல்லி எந்த விவாதத்தை நான் முன்வைக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னு சொன்னால், குழந்தை வளர்ப்பு உண்மையிலேயே தாய் தகப்பன் தாத்தா பாட்டி என்று சொல்லி அப்படி ஒரு ஒற்றுமையா இருக்கேக்கான் குழந்தை நல்ல முறையில வளர்ந்து கொண்டு போகும். நான் இல்லையென்று சொல்லல. இப்ப அந்த குழந்தை வளர்றதுக்கு கட்டாயம் தாய் வீட்டுல இருக்கணும்ன்றது அரசாங்க இதுபடியே 6 மாசம் லீவு தெரியணும். எங்கேண்டாலும் தெரியணும் வேணும்னு சொன்னா கட்டாயம் தாய்ப்பால் ஊட்டல் என்று சொல்லி அப்படியான ஒரு விஷயத்துக்காண்டி அந்த காலகட்டத்துக்குள்ள கட்டாயம் தாய் தகப்பன் இருந்து பிள்ளைய பாதுகாப்பினோம். அதுக்கு பிறகு பிள்ளை சாப்பிட வளர்க்கட்டும். கட்டாயம் அந்த சாப்பாட்டுக்கு வீட்டுல சில நேரம் பணம் இல்லாம போனால் தாய் வீட்டுல இருந்து என்ன பிரயோசனம். இப்ப தாய்க்கு ஒரு 30,000 வருது, ஒரு பராமரிப்பாளர்ல விட்டுட்டு போறாண்டேக்க அவாக்கு ஒரு 15,000 கொடுத்து 15,000 பிள்ளைக்கு ஒரு சாப்பாட்டை வாங்கி கொடுக்க பிள்ளைக்கு சத்தும் போகுது. நல்ல முறையில பிள்ளை என்னடா தாய் எப்படியும் ஒரு நாளைக்கு ஒரு 6-7 மணித்தியாலம் வேலைக்கு போனாண்டா அந்த 6-7 மணித்தியாலம் தான் பிள்ளை தாயை பிரிஞ்சிருக்கும். மிச்ச நேரம் எல்லாம் பிள்ளை நல்ல உணவுகள் நல்ல எல்லா விதத்து சந்தோஷத்தோட தாயோட இருக்க போகுது. இது கேட்க தாயின் அன்பு அரவணைப்பு எல்லாம் முழுமையாவே பிள்ளைக்கு கிடைக்கும். அதே சமயம் அந்த பராமரிப்பாளர் சொன்னமல்லோ ஒரு அம்மா தான் வேலைக்கு வர போறான், அவன் ஒரு பெண்ணாத்தான் இருப்பா, கூடுதல் ஆண்களை பிடிச்சி விடுறதுல தானே. அப்ப அந்த பெண்ணுக்கும் நாங்கள் ஒரு வேலை கொடுத்துதான் போடும். பெண் சுதந்திரம் சொல்லிக்க எந்த பெண்ணும் வேலை செய்யணும் தானே. இப்ப கூலி வேலையா ஒரு வேலை இல்லையாண்டு தானே. அப்ப அந்த பெண்ணும் வேலை செய்ததா போடும். அந்த பிள்ளையும் தனிய தாய் தகப்பன முகத்தை மட்டும் பார்க்காம அவன் அன்பையும் பிள்ளை பெற்றுக்கொள்ளும். அப்படியும் நாங்கள் யோசிக்கலாம். அவாவும் வாரவாவும் நல்லவாவா இருக்கணும். அது 2 கட்டாயம் அந்த கடமையை செய்யறவ கூடுதலா பிள்ளைகளை தாங்கண்ட பிள்ளைகள் மாதிரி பாக்குறாங்களா இருக்கணும். அது இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா பிள்ளை இப்ப 3 பேர்ட்டு அன்பை பெற்று கடைசி வரைக்கும் அந்த பராமரிப்பாளரையும் பிள்ளை மறக்காது. அவ்வளவு ஒரு அன்போட இருக்கும். சரி, அதோட நாங்கள் இந்த பிள்ளைய பராமரிக்க வரவா கூடுதலா சினக்க மாட்டோம். எங்கண்ட பிள்ளைய பாக்குற ஒரு அம்மாவையோ இல்லாட்டி ஒரு அக்காவையோ சகோதரியாவோ தாயாவோ தான் நாங்கள் அவைகளை பார்க்கணும். அவைக்கு நாங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷத்தையும் பணத்தால கொடுக்கணும் இல்லை, எங்கண்ட வார்த்தைகள் சந்தோஷமான வார்த்தைகள் சந்தோஷமா கதைக்கிறது ஒரு சில நேரங்கள்ல அவைக்கு உதவியும் செய்யலாம். அப்படி போகைக்குள்ளதான் அந்த அம்மா அந்த குழந்தைய தண்ட குழந்தை மாதிரி பாப்பா. நாங்களும் அவ ஒரு வீட்டுல ஒரு ஆக்களா பாக்கக்குள்ள அவாவும் எங்கண்ட குழந்தையும் எங்கண்ட தண்ட குழந்தை மாதிரி தானே பார்க்க வேணும். அப்ப அப்படி பார்த்து கொண்டு போவைக்குள்ள அது ஒரு நல்ல முறையில குழந்தை வளர்ப்பும் போகும்.
நீங்க வந்து நான் சொன்னதுக்கு எதிர்கருத்தா சொல்லி இருக்கிறீங்க, அதுல இடையில சேர்த்திருக்கிறீங்க பெண் சுதந்திரத்தை பற்றி சேர்த்திருக்கிறீங்க. எனக்கு உண்மையிலேயே இந்த பெண் சுதந்திரம் இது வந்து சமுதாயத்துக்கு கட்டாயம் சொல்லி ஆகணும் என்ற ஒரு விடயமா இருந்தது. அதால நான் பகிர்ந்து கொள்றேன். என்ன விடயம் என்று சொன்னா வந்து இப்ப பெண்கள் வந்து என்ன நினைக்கணும், தான் வந்து ஆணுக்கு நிகரானவள் இல்லாட்டி ஆணை விட மேலானோராள் அப்படி என்று நினைச்சு அதே நேரம் வந்து பெண்களுக்கு இப்ப சுதந்திரம் கிடைக்கப்பட்டிருக்கிற என்ற ஒரு விடயத்தை நினைச்சு என்ன செய்யணும் என்று சொன்னா, சரி இத வந்து நான் உங்களை குறுக்கிட்டு இந்த கதையை கதைக்கிறேன், அதுக்கு மன்னிக்க வேணும். ஏனென்று சொன்னால் இது ஒருத்தராலே ஏற்றுக்கொள்ள முடியாது, என்னாலே முடியாது, பாக்குற ஒருத்தராலே முடியாது. பெண்ணையும் ஆணையும் நாங்களே சேர்த்து நான் பெண் மாதிரி நான் ஆண் மாதிரி ஆணும் பெண்ணும் சரி சமம் அப்படி எல்லாம் சொல்ல தேவையில்லை. ஏன்னா ஆண் ஆண் தான் பெண் பெண் தான். அவை இந்த தனி திறமைகள் ஒன்று இருக்கு, அதுலதான் அவைகள் முன்னேறி கொண்டு போகணும். அதை விட்டுட்டு எனக்கு சுதந்திரம் கிடைச்சிட்டு எனக்கு சுதந்திரம் கிடைக்கலன்றது போய்க்கதை. ஏன்னா சுதந்திரம் வந்து முன்னோர்கள் விட்டு சென்ற ஒரு விஷயம், அதை பெண்கள் வந்து தாங்களாவே எடுத்துக்கொண்டு சிலர் சீரழிக்கணும். அதை நான் இல்லையென்று சொல்லல, ஆனா நல்ல முறையிலையும் போய்கொண்டிருக்கு. ஆனா நான் சொல்ல வந்த விடயம் வந்து இது இல்ல. சில பெண்கள் வந்து இப்படி தவறான புரிதலுக்குள்ள செயற்படுறதால ஒட்டுமொத்த பெண்களையும் அந்த ஒரு தாக்கம் வருது. அதைத்தான் நான் சொல்ல வரேன். சரி, நீங்க சொல்ல வர விஷயம் வந்து சரிதான் இல்லைன்னு சொல்லல, ஆனா நீங்க அந்த முன்னுக்கு சொன்ன விஷயம் இருக்குல்ல, அது கட்டாயம் பார்த்து கொண்டு போவேக்குள்ள இதுல இடையில வரையிலேன்னு சில யோசிச்சு பார்த்து கொண்டு இருக்கிறான்ற மாதிரி. அப்ப அதனால நான் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும் மக்களுக்கு சொல்லித்தான் நான் அந்த கருத்தை முன் வச்சினேன். நீங்க சொன்ன கருத்தும் நான் வந்து ஏற்றுக்கொள்றேன் தான், இல்லையா ஒரு சிறந்த கருத்து உண்மையிலேயே. ஆனா அதை தவறா பயன்படுத்துற பெண்களால ஒட்டுமொத்த பெண்களுமே வந்து பாதிப்புக்குள்ளாகிறார்கள். அவர்கள் எப்படி தவறா பயன்படுத்துறார்கள் என்று சொன்னா, என்ன கேட்க யாருமே இல்லை, எனக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்குது, நான் வந்து ஆணை விட மேலானவள் இல்லாட்டி ஆணுக்கு நீரானவள், நான் என்னென்றாலும் செய்யலாம் என்று சொல்லிட்டு ஆண்கள் செய்யக்கூடிய தவறான பழக்கம், இப்ப இந்த குடிபோதையா இருக்கலாம், அப்படி சின்ன சின்ன தவறான பழக்கங்கள் இருக்குத்தானே, அந்த தவறான பழக்கங்களை பழகிறார். இதால என்ன நடக்குது என்று சொன்னா வந்து ஒரு வீட்டுல முதல் ஒரு கணவன் தான் குடிச்சிட்டு வருவார், ஒரு மனைவி கொஞ்சம் நல்ல மாதிரி இருக்கே, அந்த குழந்தைக்கு வந்து ஒரு நல்ல பழக்கங்கள் அந்த மனைவி மூலமாவது கிடைக்குது, தாய் மூலமாவது கிடைக்குது. இப்ப என்ன நடக்குது, ஒரு குடும்பத்துல வந்து கணவனும் குடிக்கிறார், ஒரு குடும்பத்துல மனைவியும் குடிக்குது, கணவனும் தவறான தொழில் செய்கிறார்கள், மனைவியும் தவறான பாதையை நோக்கி செல்கிறார்கள் என்றேக்க அந்த குழந்தை எந்த பக்கத்தால பார்த்து நல்ல விஷயத்தை எடுத்துக்கொள்ளும். அப்படி நீங்க பெண்களை பற்றி சொல்லிக்க ஆண்களையும் அதுக்குள்ள இணைக்கிறீங்க. மெயின் விஷயம் என்னன்னு சொன்னால் ஆண்கள் குடிக்காதீங்க, குடிக்காம விட்டீங்கள் என்று சொன்னா பெண்கள் அதை பார்த்தே பழக போயிடும் சுதந்திரத்துக்குள்ள. அது தடுக்கவே இல்லாத நாங்கள் என்ன செய்யணும், ஆண்களை திருத்தணும், திருத்தி போட்டுதான் இந்த மற்ற கதையை நாங்கள் கதைக்க வலுக்கிடணும். அப்படியும் ஒரு கதையை கதைக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்லலாம், என்னன்னு சொன்னா ஆண் குடிச்சா பெண் குடிக்கணும் அவசியம் இல்லைத்தானே. அதுதானே இப்ப தவறா நினைச்சு கொண்டு இது எனக்கு சுதந்திரம், அளவு கடந்த சுதந்திரம் கிடைச்சிருக்குன்னு சொல்லி குடிக்கிறது மட்டும் இல்ல, இன்னும் புலபுலையான விஷயங்கள் எல்லாம் செய்ய அவ்வளவு பாதிப்பும் என்ன ஒரு குழந்தையில தாக்குது. ஒரு குழந்தையில தாக்க ஒட்டுமொத்த சமுதாயத்திலையும் அந்த பாதிப்பு கொண்டு போய் சேர்க்குது. நீங்கள் கதைக்க வந்த விஷயம் வந்து வேற, நான் வந்து கதைக்க வந்தது பெண்கள் வேலைக்கு போறதை பற்றி. அதுக்குள்ள இடையக்குள்ள ஒரு சின்ன கட்டம் சுதந்திரம் மண்டதும் வந்துட்டுது. ஆனா அந்த சுதந்திரம் மண்ட கதைக்குள்ள நீங்கள் சொன்னது நான் சரியென்று தான் ஏற்றுக்கொள்வேன். ஆனா வேலைக்கு போற அந்த வருமான நோக்கத்துல வேலைக்கு போற பெண்களுக்கு இப்படியான பழக்கங்கள் கூடுதலா வராது. இருந்தா தங்கண்ட கஷ்டத்துல தங்கண்ட பிள்ளைய பார்க்கணும், பெற்றாரை பார்க்கணும்ட்டு ஒரு ஒரு கட்டத்துல நான் ஓடிக்கொண்டிருப்பினேன். ஓடிக்கொண்டிருக்க இதுக்கெல்லாம் நேருமே வராது. கூடுதலா ஒரு பிள்ளைய வீட்டுல விட்டுட்டு ஒரு தாய் ஒரு பாடசாலைக்கு ஒரு டீச்சரா போறாவோ இல்லாட்டி வேற வேலைக்கு போறாவோண்டா எப்ப ஸ்கூல் விடும் என்ற பிள்ளைய வந்து பார்க்கறதுதான் கூடுதலான பெற்றார். கூடுதலான 100% பெற்றாரும் அப்படித்தான் இருப்பினர். இதுக்குள்ள வந்து அவையும் இதுக்குள்ள தள்ளப்பட மாட்டேன். இதே யாருக்கு கூடுதலா இதுக்குள்ள பாதிக்கப்படுறேன்னு சொன்னா ஒரு தாயோட பிள்ளையா இருப்பினம் இல்லோ, ஒரு 20 வயது 25 வயதுக்கு மேற்பட்டா இங்க இலங்கையில வேலைக்கு போகலாம். அப்படி போக திருமணம் ஆகாத அந்த இடப்பட்ட பெண்கள்லாம் கூடுதலா என்ன கேட்க, அம்மாட்ட சொல்லாவிட்டா சரி, அப்பாட்ட சொல்லாவிட்டா சரி, நான் எந்த வழிக்குள்ளேயும் போகலாம், எனக்கு கட்டுப்பாடு போடுறதுக்கு யாருன்னு சொல்லி கையில பணமும் வந்தோன்னா கொஞ்சம் தங்கண்ட நிலையை மாற்றிக்கொள்ளணும். தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்புகள் அப்படி இப்படின்னு எல்லாம் வந்து கொஞ்சம் தாங்களே கொஞ்சம் தடுமாறி போடுவினோம். தடுமாறிட்டான கடைசியில தாய்தப்பட்டு தான் வருவினோம். அந்த தடுமாற்றம் அடையினம் பிள்ளைகளுக்கு கண்டிப்பா தாய்தப்பன் கண்டுபிடிச்சால் கட்டாயம் அதை திருத்தோடும். அது அரசாங்கமும் பொறுப்படுத்தி திருத்தலாம். திருத்தைக்குள்ள வந்து நாடு நல்ல செழிப்பா வரும். ஆனா வேலைக்கு போறது கட்டாயம் நல்ல மண்டுதான் நான்
எந்த கட்டத்துலன்னு சொல்லு. இப்போ வந்து பெண்களும் ஆண்களும் ஒரு குடும்பத்துல வந்து ஒரு தாயும் தந்தையும் சேர்ந்து வேலைக்கு போயினும் வருமான நோக்கம் அதைத்தானே நீங்க சொல்ல வரீங்க. அந்த வருமானத்தை வச்சு குழந்தைகளை வளர்க்கலாம், குடும்பத்தை பார்க்கலாம், ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நோக்கி போகலாம். இப்ப வருமானம் வரவது என்ன செய்யும் சொன்னா, இப்ப ஒரு 10 ரூபா கண்டோஸ் ஒரு நாளைக்கு ஒரு பிள்ளைக்கு வேண்டி கொடுத்தா வருமானம் வருதுதானே 100 ரூபாய்க்கு வேண்ட போயிடும். அப்ப வருமானம் ஒன்று வரையக்க சிலவுகளும் அதிகரித்து கொண்டு போகுது. அப்ப இதுல எதுக்கு வேலைக்கு போவான்? வருமானம் கூட கூட செலவு கூடிக்கொண்டே தானே போகுது. ஒரு சிலர் ஆடம்பர வாழ்க்கை உண்மையிலே நீங்க சொல்றது சரி. ஏண்டா நானே சில இடங்கள்ல அதை பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனா ஒரு சிலர் தான் இப்ப 100ல ஒரு 10% மாணாக்கள்ல நீங்க சொல்ற கட்டத்துக்கு தள்ளப்படுகிறேன். தள்ளப்பட்டு கடைசியா ஒரு பணம் வராத கட்டத்துல சரியா கஷ்டப்படின மில்லியன் இல்ல. ஆனா சேமிப்புன்றது ஒரு பெரிய விஷயம். அத எல்லாருமே கடைப்பிடிக்கணும். இந்த 2 பேர் உழைக்கைக்குள்ள வந்து ஒருத்தர் தான் உழைக்க ஒரு சேமிச்சு வச்சா தண்டை பிள்ளை சந்தோஷமா வாழலாம், பின்னுக்கு பார்க்கலாம். இவ வந்து ஒரு சரி ஒரு 20 வயசுல இருந்து கல்யாணம் கட்டி 25 வயசுல இருந்து வேலைக்கு போயினோம்னு வையுங்க, ஒரு 10-15 வருஷத்துக்கு அவியல் உழைச்சு சேர்த்து போட்டினோம்னு சொன்னா பிறகு அங்கால பிள்ளைகளோட இருந்து தன் மிச்ச காலத்தை கொண்டு நடத்தலாம். அப்படி செய்யக்குள்ள வந்து அது சிறப்பான ஒரு முறையில போகும் வாழ்க்கை. சரி, அப்ப வந்து நாங்கள் பெண் சுதந்திரம் சரியா இல்ல, சரி அப்ப வந்து பெண்கள் வேலைக்கு போறது சரியா தவறா, பெண் சுதந்திரத்தை எப்படி பாக்குறார்கள் என்று சொல்லி எங்கண்ட மொழி நடையில எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கதைச்சிருக்கிறோம். இதுல ஒரு சில விடயங்களை நாங்கள் இணைச்சிருக்கிறோம். பெண் சுதந்திரத்தை பற்றி அளவுக்கு அதிகமா கதைக்கவே இல்லை, வேலைக்கு போறதுதான் கூடுதலா நாங்கள் கதைச்சிருக்கிறோம். என்னன்னு சொன்னாங்க, நேரத்தையும் கருத்துல கொண்டுதான் இந்த விஷயத்தை நாங்கள் செய்திருக்கிறோம். இது இன்னும் நிறைய கொண்டு செல்லலாம். இந்த வீடியோ ஃபுல்லா தச்சலா இதுண்ட மிகுதி உங்களுக்கு வேணுமென்று சொன்னா நீங்க கேட்டா அதையும் நாங்கள் நிச்சயத்தை கதைக்கலாம். கண்டிப்பா கதைக்கலாம். என்னடா நாங்கள் ஒரு சில விளக்கங்கள் என்றாலும் சரியான முறையில கொடுக்கணும். அதுக்காண்டிதான் இப்படி மட்டக்குள்ள செய்யிருக்கோம். ஆனா பாக்குறவங்களுக்கு கட்டாயம் நீங்கள் நல்ல முறையில புரிஞ்சு கொள்ளுவீங்க. கண்டிப்பா நாங்க சொன்னது வந்து அவ்வளவு விளக்கமா சொல்லி இருக்கிறோம். அதை பற்றி நீங்க முடிச்சு விளங்கி கொள்ளுவீங்கள். நாங்க வந்து முடிவுரைக்கு வருவோம். ஒரு விவாதம் என்று கேட்க இந்த முடிவுரை, அந்த முடிவுரையில வந்து நிறைய விடயங்களை சேர்க்கலாம். அந்த முடிவுரைக்கு வருவோம். நீங்கள் உங்களோட கருத்தை முடிச்சு வையுங்க. நானா முதல்ல சரி ஆரம்பிச்சது சாமினியக்கா, அதால தாரக வந்து முடிக்கிறேன். இப்போ வந்து நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா வந்து பெண்கள் வேலைக்கு போவது சரியா தவறா என்ற ஒரு கருத்துல வந்து இப்போ ஒரு குடும்பத்துல 2 பேருமே வேலைக்கு போறதால முதல் கட்டம் குடும்பம் சமநிலை இழக்குது. குடும்பம் சமநிலை இழக்குது என்று சொன்னாலே வந்து அதால பிரச்சனைகள் வரப்போகுது. அப்படி பிரச்சனைகள் வரப்போய்க்கு ஒரு பெண் வேலைக்கு போவளுக்குறாள் என்று சொன்னா வந்து காலை நேர சமையல் மதிய நேர சமையல் ரெண்டையுமே சேர்த்து காலையில செய்து வச்சுட்டு போவா. பிறகு வந்து இரவு நேர சமையல், பிள்ளைகளோட உடுப்பு துணி துவைப்பு, அப்படி இப்படி என்று சொல்லி ஒரு பெண்ணுக்கு தண்ட வருமானத்தை நோக்கின வேலையும் அதிகமா இருக்கும், வீட்டுல இருக்கிற வேலையும் அதிகமா இருக்கும். அப்ப ரெண்டையுமே சமாளிக்காம முதல்ல பெண்ணின் மனநிலையோ ஒரு சமநிலை கட்டு போகுது. பெண்ணின் மனநிலை சமநிலை கட்டு போகுதுன்றேக்க வந்து நீங்களே விளங்கிக் கொள்ளுங்கள், அந்த குடும்பம் எவ்வளவு தூரம் பாதிக்கப்படும். ஒரு பெண்ணின் மனசு சமநிலை கட்டு போனா கண்டிப்பா வந்து அது ஒரு பெரிய ஒரு போற அந்த குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்து விடும். அப்படி கொண்டு வந்து விடையக்கு என்ன நடக்கும்? நிம்மதி இழக்கும். நிம்மதி இழந்தா நித்திரை இழக்கும். அப்படியே எல்லாருமே வந்து வருத்தக்காரராகி ஒரு முயற்சியுமே இல்லாம வருமானத்தை மட்டும் கட்டி அழுது கொண்டு இருக்க வேண்டியதான். இதுக்கு ஒரு சுமூகமான வழி வந்து குடும்பத்துல ஒரு 4 பேர் இருக்கிறான்னு சொன்னா கண்டிப்பா ஒரு ஆளாவது வீட்டுல இருந்து அந்த வீட்டு வேலைகளை மன நிறைவோடு செய்கிறதுக்கு இருக்கணும். என்னன்னு சொன்னா ரெண்டுமே செய்ய அந்த பெண்ணுக்கு வந்து அது ஒரு பேரமா தான் இருக்கும் என்றது வந்து எந்த ஒரு கருத்து. இதால பெண்கள் வேலைக்கு போக தேவையில்லை, வீட்டிலேயே இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் என்றது வந்து எந்த ஒரு கருத்தா இருக்குது. நீங்கள் ஒரு 4 பேர் இருக்கைக்குள்ள ஒரு ஆள் இருக்கலாம்னு சொல்றீங்களோ, அது உண்மையிலேயே நல்ல முறை. ஏன்னு சொன்னால் ஒரு வீட்டுல கணவன் மனைவி, ஒரு மனைவியின் தாய் தகப்பனோ இல்லாட்டி கணவன் தாய் தகப்பனோ இருக்கைக்குள்ள அதுல அந்த வயது வந்த அம்மா அவா வீட்டுல இருக்கிறா, மற்றாக வேலைக்கு போகலாம். அந்த முறை வந்து சரி. அது நான் உன்னிக்கே சொல்லி இருக்கிறேன். ஒரு 10-15 வருஷம் நீங்கள் கடினமா உழைப்பீங்களா இருந்தால் கடைசி ஒரு 15 வருஷத்துக்கு பிறகு அந்த அம்மா வீட்டுல இருக்கலாம்னு சொல்லி, அப்ப அதுவே நீங்கள் சொல்ற இதுக்குள்ள வந்துட்டு. ஆனா இப்ப வந்து அந்த கூட்டு குடும்பம் எல்லாம் இல்லாம இருக்கே 4 பேர் ரெண்டைக்குள்ள பிள்ளைகள் போகவளுக்கிடவும் தாய் நிக்கலாம், வேலையால அப்படி நிக்கலாம். ஆனா வந்து நீங்கள் பெண்கள் வேலைக்கு போகாம பெண்கள் மனநிலை இழக்குதுன்னு சொல்றதெல்லாம் ஒரு சில இடங்கள்ல அது நடந்திருக்குது, இல்லைன்னு சொல்லல. ஆனா கூடுதலா வந்து பெண்கள் ஆண்கள் 2 பேரும் வேலைக்கு போகக்குள்ள கூடுதலான வீட்டிலேயே ஆண் பெண் 2 பேரும் வேலைகளை சரி சமமா பகிர்ந்துதான் செய்யணும்.
தங்கண்ட வாழ்க்கையை தங்கண்ட தேவைக்கு தானே வேலைக்கு போயிடும். அப்ப ரெண்டு பேருமே நல்ல முறையில செய்து கொண்டிருக்கக்குள்ள அவை இந்த மேல குழம்பு போறது இல்லை. கொஞ்ச காலம் அந்த எங்களுக்கு கஷ்டமான காலம், அந்த காலம் நினைச்சு கொண்டு நாங்கள் கொண்டு நடத்தி போட்டோம்னு சொன்னா அங்கால நல்ல சிறப்பு தானே. மற்றது இப்ப நாங்கள் ஒரு உத்தியோகரா இருப்போம் வையுங்க, ரெண்டேக்குள்ள இப்ப நாங்கள் வேலைக்கு போறதால இன்னும் இந்த கூலி வேலை செய்கிறார்களுக்கும் நாங்கள் வேலை கொடுக்குறோம். ஒரு கம்பெனியை நடத்தினாலும் பெண்களை அதுக்குள்ள வேலைக்கு உள்ளாக்கி அந்த வேலை கொடுக்குறோம். அதே மாதிரி எங்க பிள்ளைகளை பாக்குறதுக்கு ஒரு அம்மாக்களை கூப்பிடக்குள்ளேயும் அவைய கூலி வேலை செய்கிறார்கள் நானு அவைக்கு கொடுக்குறோம். ரெண்டேக்குள்ள நாங்கள் ஒரு தனித்துவமான ஆகலன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த சிறப்பா எங்களை நாங்களே கருதி கொள்ளலாம் வேலைக்கு போற பெண்கள் என்றுதான் என்ற கருத்து. வேலைக்கு போறதுதான் எப்பவுமே சிறந்ததுன்னு நான் சொல்லுவேன். அப்படியே பெண்கள் வேலைக்கு போறதால இப்ப வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்காம எங்களுக்குரிய சுதந்திரமான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டு போகலாம். நல்ல முறையில எப்பவுமே நல்ல முறையில ஆரோக்கியமா வாழைக்குள்ள வாழ்க்கையும் நல்லா இருக்கும், சமூகமும் நல்லா இருக்கும், எங்களை சுத்தி எங்களை நம்பி இருக்கிற உறவுகளும் நல்ல முறையில வாழ முடியும். அப்ப நாங்கள் பெண் சுதந்திரத்தை சரியான முறையில கடைபிடிச்சு கட்டாயம் வேலைக்கு போகலாம், சுய தொழில் செய்யலாம், வீட்டில இருந்தே ஏதாவது வேலைகள் செய்யலாம், ஆடு மாடு வளர்க்கலாம், எதுவும் வேலைதான். என்ன வேலையா இருந்தாலும் நாங்கள் வேலை செய்து உழைச்சு பெண்கள் உழைச்சா அது ஒரு பெரிய சிறப்புன்னு நான் நினைக்கிறேன். சரி, அதோட நாங்கள் எங்கண்ட கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல அதுவும் ஒரு கமெண்ட்ஸா வந்தது. எங்கண்ட ஒரு அவ்வளவு விருப்பத்துக்குரியவர், எங்க குடும்பத்துக்கு நெருக்கமானவர். அவர் சொல்லி இருந்தார் என்னன்னு சொன்னால், நீங்கள் எங்கள்கிட்ட கேள்வி கேட்டால் அதை ஒரு வீடியோவா நாங்கள் பதில் சொல்லி பதிவிட வேணும் என்று சொல்லி அப்படி ஒரு வீடியோ செய்ய எங்களுக்கும் விருப்பம் தான். அப்ப உங்களோட கேள்வியில எங்கள்ட கருத்து பட்டியல கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல நீங்கள் தெரிவிச்சீங்கள் என்று சொன்னால் நாங்கள் அதை ஒரு வீடியோவா பகிர்ந்து கொள்ளும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை. இல்லைன்னு சொன்னா நீங்க வாட்ஸ்அப்லயும் எங்க நம்பர்ல இருந்தா வாட்ஸ்அப்லயும் அனுப்பி கொள்ளலாம். நாங்கள் அந்த கேள்விக்கு பதில நாங்கள் கட்டாயம் அதை ஒரு வீடியோவா பகிர்ந்து எங்களை பற்றி கொஞ்சம் தம்பலா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கக்கூடிய மாதிரி விடுகதைகள் எப்படி வேணும்னு சொன்னாலும் நீங்க சொல்லுங்க. நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்ல தயாரா இருக்கிறோம். அது ஒரு சுவாரஸ்யமான காணொலியா போகும். நல்ல ஒரு சிந்தனை தான் தந்திருக்கிறார். எங்களுடைய அப்படி எதிர்பார்க்கல, அப்படி ஒரு வீடியோ போடுவோம் எதிர்பார்க்கல. சாஸ்திரத்தை தான் நாங்கள் அப்படி ஒரு இதா போடுவோம் எதிர்பார்த்து கொண்டு வந்தது. இது ஒரு நல்ல தலைப்பு, கட்டாயம் நாங்கள் செய்வோம். நீங்கள் அதுக்கேற்ற முறையில நீங்க எங்களுக்கு கேள்வி கேட்டு அதுக்குரிய பதில் எதிர்பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் இந்த வீடியோ தரக்கு ரெடியா. இன்றைய நாள் நான் இந்த கம்யூனிட்டி பாக்ஸ்லயும் இந்த விடயத்தை பற்றி போடுவேன். அதுக்கு கிளை நீங்க உங்களோட கேள்விகளை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இந்த காணொலிக்கு கிளையும் உங்களுடைய கேள்விகளை எங்களுக்கு தெரிவிக்கலாம். நாங்கள் எல்லாமே ஒட்டுமொத்தமா சேர்த்துட்டு ஒரு காணொலியா பதிவு. இந்த வீடியோல நீங்கள் சில நேரம் கமெண்ட் பாக்ஸுக்கு போய் பார்க்க தெரியாதாக்களும் இருப்பினும் சில அம்மா மேலுக்கு தெரியா, ஐயா மேலுக்கு தெரியா. அப்ப வீடியோ பார்த்துக்கொண்டு இருக்க நம்பரை நீங்கள் போட்டு விட்டீங்கன்னா நோட் பண்ணி வச்சுட்டு அதுல இருந்தும் எங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம். சரி, இதோட வீடியோ முடிச்சுக்கொள்ளும். இந்த காணொலியில நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொண்ட விடயம் என்னன்னு சொன்னா, வேலைக்கு போறது சரியோ தவறோ, இதுல நான் வெற்றியாளர் நீ வெற்றியாளர் கருத்தை நாங்கள் இதுல கேட்க மாட்டோம். இதுல இருந்து ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்குதோ, இந்த பெண்கள் வேலைக்கு போறதால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாங்கள் சொல்லிக்க அதுக்கான தீர்வுகளை நீங்கள் சொல்றீங்க. அப்ப இந்த தீர்வுகள் எல்லா இடமும் கடைபிடிக்கப்படுகின்றதோ, அப்படி கடைபிடிக்கப்படாத பட்சத்துல கண்டிப்பா பிரச்சனைகள் வரும். அப்ப இந்த காணொலியால ஒரு நல்ல செய்தி போகும். என்ன செய்தி போகும். இதை பார்த்து பெண்கள் மண்ணில இப்படியும் இருக்குமோன்ற ஒரு சில ஆண்கள் நினைக்கலாம். நினைச்சு வேலையை பங்கிட்டு செய்யலாம், அவைக்குரிய சுதந்திரத்தை கொடுக்கலாம். அப்படி போக நல்ல முறையில கண்ட வீடியோவால ஒரு குடும்பம் நல்லா இருந்தா எங்களுக்கு சந்தோஷம். அதே நேரம் இந்த தலைப்பு கேட்டு விஜயாக்காக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்றோம். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவை தந்து கொண்டிருக்கலாம். விஜயாக்கா போல நீங்களுமே எங்கள்ட கதை பிடிச்சு உங்களுக்கு இந்த தலைப்புல நீங்கள் கலந்துரையாடணும் என்று சொன்னா நாங்கள் கண்டிப்பா அதை உங்களோட பகிர்ந்து கொள்வோம். இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ளுவோம். எங்கண்ட வீடியோட கருத்துக்களை கட்டாயம் கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல சொல்லுங்க. நாளைய தினம் சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தாரகா மற்றும் நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க. அது நீங்கள் எங்களுக்கு தரக்கூடிய ஒரு ஆதரவாக இருக்கும்.